இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க உறவுகளே, பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதுதான் பாருங்கோ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கைலாசபதி பிள்ளையார் கோயில். ரைட், கைலாசபதி கோயில் என்று சொல்வார்கள். இது பார்த்தீங்கன்றால் நீண்ட காலமாக பூட்டப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது இது இப்போ மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்குது. கும்பாபிஷேகம் செய்து இப்போ திருவிழாக்களும் இடம்பெற்றன. இது நான் கடந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இந்த பாதையூடாக சென்ற சமயம் இந்த காட்சிகளை பதிவு செய்தேன். பார்த்தீங்களா, இவ்வளோ பக்த அடியார்கள் இந்த பிரசாதத்தை வேண்டுறதுக்கு அலை மோதுகிறார்கள். ரைட், அன்றைய நாளில் என்ன விசேஷமோ தெரியாது, பௌர்ணமி தினம்தான் அன்றைய தினம். அப்போ இங்கே பூசை வழிபாடுகள் நடந்தது. அதைத்தான் உங்களுக்கு நான் இப்பொழுது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ரைட், நிறைய பேர் பக்தி பரவசமாக இந்த பூசை வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். இந்த கோயிலை சூழவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்துக்கள் அதிகமாக வாழ்கிறதால இங்கே நடந்த அந்த பூசை வழிபாடுகள் டைமில் இங்கே பாருங்கள், இந்த பிரசாதம் மாதிரி ஒரு சாப்பாடுகள் கொடுத்து கொண்டிருந்தவே. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக்சர், மற்றது லட்டு, மற்றது கடலை, மற்றது நிறைய சாப்பாடுகள், மஸ்கட், கேசரி, இந்த அப்படி ஸ்வீட் சாமான் நீங்கள் பாருங்கள், அதான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் ஆர்வமாக மக்கள் மகிழ்ச்சியோடு வேண்டி சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். ஒரு வித்தியாசமாக இருந்தது பின்னிர நேரம். இப்படியும் பக்தர்கள் இப்பொழுதும் வாழுகிறார்கள் என்பதை காணக்கூடியமாக இருந்தது. ரைட்டு, சிலர் பொழுதுபோக்குக்காகவும் வருவார்கள். ஆனால் நீண்ட காலமாக பூட்டப்பட்டிருந்த இந்த கோயில் திறந்து இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைச்சேன். நான் இந்த கோயில் பற்றிய காணொளிகள் நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது. ஏனென்றால் இது நீண்ட காலமாக இது இயக்கம் இல்லாமல் இருந்த இந்த கோயில் என்றதால் பெருசாக இந்த காணொளிகள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கள். ஆகவே நான் இதை உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக செய்திருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்றால் நல்லூர் கோயிலுக்கு பக்கத்திலான் இருக்குது. கோயில் வீதியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோயில் வீதியும் நாவலர் வீதியும் சந்திக்கிற ஒரு மூலை என்ற அந்த சந்தி ஒன்று இருக்குது, நாச்சந்தி. அதில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இங்கே தருகிறவர்கள் இங்கே வந்தால் இந்த கோயிலையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு காட்சியாக இருந்தது.